ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோ உள்ள விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் முடிவில் வெளிநாடுகளில் ஒரு வசூல் சாதனை பண்ணியிருக்குது. அதாவது கருப்பு திரைப்படத்திற்கு ஈக்குவலாக விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வெளிநாடுகளில் வசூல் சாதனை பண்ணியிருக்குது. ஸோ கருப்பு திரைப்படம் எவ்வளோ பண்ணியிருந்தது, தற்பொழுது இந்த ஒரு திரைப்படம் வெளிநாடுகளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குது, ஸோ எவ்வளோ கலெக்ஷன் வரையும் பண்ண வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் 7 நாள் முடிவில் உலகம் முழுவதும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கருப்பு, விஸ்வநாத் என அடுத்தடுத்து 2 திரைப்படங்கள் சூர்யா சாருக்கு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆல்ரெடி அமெரிக்காவில் இந்த ஒரு திரைப்படம் 20 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிநாடு முழுவதும் தற்போது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 51 கோடிக்கு மேல வசூல் வந்து பண்ணியிருக்குது. அதாவது கருப்பு திரைப்படத்திற்கு அடுத்த இடத்தில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வந்து இருக்குது. வெளிநாடுகளில் மட்டும் இந்த ஒரு திரைப்படம் 60 கோடி வரை வசூல் பண்ணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஆல்ரெடி தமிழகத்தை விட தெலுங்குல அதிகமான கலெக்ஷன் வந்து பண்ணிட்டு வந்தது. ஸோ தற்பொழுது வெளிநாடுகளிலையும் நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டு வருது. தமிழகத்தில் எதிர்பார்ப்பு குறைவாக இருக்குது. ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்த ஒரு திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இதற்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த ஒரு திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.